ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை வாசிக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் பெயர் அவநதிகாரம். அத்தியாயம் 2. வெண்ணிலா தன் தாயிடம் பேசி பார்த்து எந்த பலனும் அளிக்காததால் அழுகையுடன் தன் அறை நோக்கி ஓடினாள். அவளின் தாய் லட்சுமி தன் மகளுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத தன் நிலையை எண்ணி வருந்தியபடி அழுகையுடன் செல்லும் தன் மகளை பார்த்து நின்றார். சுப்பிரமணியன், என்ன லட்சுமி, இங்க நின்றுட்டு என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? லட்சுமி, ஒன்றும் இல்லைங்க, இன்னையோட நம்ம வெண்ணிலாவுக்கு 12வது பரீட்சை முடிஞ்சிடுச்சு என்று கூறிவிட்டு கைகளை பிசைந்து கொண்டு நின்றிருந்தார். அவரை நிதானமாக பார்த்த சுப்பிரமணியன், என்ன லட்சுமி, என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டார். லட்சுமி, இல்லைங்க, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, வெண்ணிலா மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறா. நம்ம ஜீவாவுக்கு தானே அவளை கட்டி வைக்க போகிறோம். ஆசைப்படுற மாதிரி படிப்பு முடிஞ்சதும் ஜீவாவுக்கு கட்டி கொடுத்துடலாமே. நான் அண்ணன்கிட்ட பேசுகிறேன் என்று கடகடவென கூறிவிட்டு கணவரின் முகத்தை பார்த்தார். சுப்பிரமணியன், இல்லை லட்சுமி, அதெல்லாம் சரி வராது. நான் வருகிற தை மாதமே கல்யாணம் வச்சுக்கலாம்னு மச்சாங்கிட்ட சொல்லிட்டேன். அவர் தான் இல்லை, வெண்ணிலாவோட பரீட்சை முடிவு வந்ததுக்கு அப்புறமா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டார். அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? எல்லாம் போக போக சரியாயிடும். 12ஆம் கிளாஸ் படித்ததுக்கே என் பிள்ளை எவ்வளவு அறிவாக நடந்துக்குதுன்னு பார்க்குற இல்லை, இது போதாதா? மேற்கொண்டு படித்து என்ன பண்ண போகுது? நமக்கு இருக்க வசதி எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தானே. அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் அவரும் ஒத்துக்க மாட்டார். இவளுக்கு அடுத்து இன்னும் 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. இவளுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் முடிச்சாதானே அடுத்து அவங்களுக்கும் பண்ண முடியும் என்றார் தன் கம்பீர குரலில். அவ்வளவுதான். லட்சுமிக்கு அனைத்தும் அடங்கிவிட்டது. இங்கே மூத்த பிள்ளை பெண் பிள்ளையாக பிறந்து அடுத்தும் பெண் பிள்ளைகளாக பிறந்தால் அடுத்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதில் தாமதமாகும் என்பதை எண்ணி பலர் இப்படி மூத்த பிள்ளைகளுக்கு விரைவில் திருமணத்தை முடிக்க வேண்டும் என்றும் எண்ணுகின்றனர். சுப்பிரமணியன், சரி, நேரமாகுது, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை என்று கூறிவிட்டு தன் அறையை நோக்கி நகர்ந்து விட்டார். லட்சுமி வழக்கம் போல் நடப்பவற்றை நாம் பார்வையாளராக மட்டும்தான் பார்க்க முடியும் என்பதை மனதில் நினைத்து கொண்டு சமையலறையை நோக்கி நகர்ந்தார். பெரும்பாலான இல்லத்தரசிகளால் இதை மட்டும்தானே செய்ய முடியும். நடந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மரகதம் பாட்டி தன் கணவர் வேலுச்சாமியிடம் சென்றார். என்னங்க, நம்ம வெண்ணிலா மேலே படிக்கணும்னு ஆசைப்படுது. ஏன் சுப்பிரமணி சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு தெரியலையே. மச்சாங்கிட்ட தானே பொண்ணை கொடுக்க போகிறான், இதுக்கு ஏன் இவ்வளவு அவசரப்படுறான் என்று தன் மனதில் தோன்றியதை கூறினார். வேலுச்சாமி தாத்தா, அதெல்லாம் நம்ம சொன்னால் அவன் கேட்க மாட்டான் மரகதம். பொம்பளை பிள்ளையை எதுக்கு படுக்க வச்சுக்கிட்டுன்னு பார்க்குறான் போல இருக்கு. என்னங்க, நீங்களும் அவனை மாதிரியே பேசுகிறீங்க. நம்ம பேத்தி ஆசைப்படுறா, நீங்களாவது அவன்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல என்று மரகதம் பாட்டி கேட்டார். என்ன பேசுகிற மரகதம், ஏற்கனவே என்னால் ஒரு தப்பு நடந்தது பத்தாதா? அதையே எப்படி சரி செய்யன்னு தெரியாமல் இருக்கேன் என்றார் பாட்டியை பார்த்து வருத்தமாக. இவருடன் பேசினால் வேலைக்கு ஆகாது என்று எண்ணிய பாட்டி, இவர் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு, இந்த கிழவனுக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம்தான் முன்னாடி வந்து நிற்கிது என்று புலம்பிக் கொண்டே பின்வாசலை நோக்கி நகர்ந்தார். அப்பொழுது ஸ்வேதாவுடன் பாண்டி விளையாடிவிட்டு ஓடி வந்த யாழினி பாட்டியின் மீது எதிர்பாராத விதமாக இடித்து விட்டாள். யாழினி, ஏய் கிழவி, ஒழுங்கா பார்த்து வரமாட்டியா? கண்ணு என்ன பின்னாடியா இருக்கு என்று கேட்டாள். பாட்டி, அடி சின்ன கழுத, பெரியவங்கன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமல் என்னடி கிழவி அது இதுன்னு கூப்பிடுற? இருடி, உன் அப்பங்கிட்டையே சொல்லி கொடுக்குறேன் என்று எகிறினார். யாழினி, ஐயோ பாட்டி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். நான் உன்னை மாதிரி இருக்கேன்னு தானே எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ எனக்கும் வாய் கொஞ்சம் பெருசாக தானே இருக்கும். இதெல்லாம் போய் அப்பா கிட்ட சொல்லிடாத. சாயங்காலம் யாருக்கும் தெரியாமல் உனக்கு ஒரு லட்டு எடுத்துட்டு வந்து தரேன் என்றால் தற்பொழுது 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் யாழினி. ஆம், யாழினியும் அவர்கள் ஊரின் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில்தான் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள். பாட்டி, அடியே, என்ன என்னைய ஏமாத்தலாம்னு பார்க்குறியா? ஒரு லட்டுக்கு மயங்குற ஆள் நான் கிடையாதுடி.
2 லட்டு கொடு, அப்போதான் உன் அப்பங்கிட்ட சொல்ல மாட்டேன் என்றார் அவரும் சிறு பிள்ளையாக. அவர்கள் வீட்டில் யாழினிக்கும் மரகதம் பாட்டிக்கும் தான் எந்த விஷயத்திற்கும் ஒத்துப்போகாமல் சண்டை வரும். ஆனாலும் அவர்கள் இருவரும் தான் கூட்டு களவாணித்தனமும் ஒற்றுமையாக செய்வார்கள். சுப்பிரமணியன் கூறியபடியே பக்கத்து ஊர் தலைவரிடம் திருவிழாவை பற்றி பேசினார். அவர்களும் இதற்கு சம்மதம் தெரிவித்துவிட ஊர் மக்களின் ஆசைப்படியே திருவிழா வெகு விமர்சையாக பெரிய அளவில் கொண்டாடலாம் என முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் வேகமாக ஆரம்பமாகின. ஊர் மக்கள் அனைவரும் அவரவர் சொந்த பந்தங்களை திருவிழாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்தனர். வேலுச்சாமி தாத்தாவும் தன் குடும்பத்துடன் ஆலோசித்தார். ஆனால் பாவம், அவர் ஆசைதான் நிறைவேறவில்லை. நாட்கள் வேகமாக நகரத் தொடங்கியது. 12ஆம் வகுப்பின் பரீட்சை முடிவிற்கான தேதியும் வெளியிடப்பட்டது. ஒரு புறம் வெண்ணிலா தன் தேர்வு முடிவுகளுக்காக காத்து கொண்டிருந்தாள். மறுபுறம் அவள் தந்தையும் மாமனும் சேர்ந்து திருமணத்தை எப்போது வைத்து கொள்ளலாம் என்று திருமண தேதியை குறிக்க ஜோசியரை பார்க்க சென்றனர். ஜீவாவிற்கு வெண்ணிலா மேல் படிப்பு படிப்பதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வெண்ணிலா மனதில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கின்றது என்பதே ஜீவாவிற்கு இன்று வரை தெரியாமல் போனதுதான் விதியின் விளையாட்டோ? ஜீவாவிற்கு தெரிந்திருந்தாலாவது அவன் அவனுடைய அப்பாவிடம் பேசி அவள் மேல் படிப்பு படிக்க ஏதாவது ஏற்பாடு செய்திருப்பான். அதற்கும் வாய்ப்பு அமையாமல் போனது. அத்தை மகள்தான் வெண்ணிலா என்றாலுமே ஜீவாவும் வெண்ணிலாவும் சிறு வயது முதலே பெரிதாக பேசிக்கொள்ள மாட்டார்கள். நாளடைவில் ஜீவாவின் மனதிற்குள் வெண்ணிலாவின் மீது ஒரு பிடித்தம் ஏற்பட்ட பொழுதும் கூட அவன் வெண்ணிலாவிடம் அதை வெளிப்படுத்தவில்லை. அதற்குள் வீட்டில் உள்ள பெரியவர்களே இவர்கள் இருவருக்கும் திருமண பேச்சு ஆரம்பித்து விட்டதால் அவனுக்கு அவளுடன் பேசுவதற்கான சந்தர்ப்பம் அமையாமலே போய்விட்டது. இவ்வாறு நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது. 12ஆம் வகுப்பின் பொதுத் தேர்விற்கான முடிவும் வெளியிடப்படும் நாளும் வந்தது. அதில் வெண்ணிலா பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றிருந்தாள். தேர்வு முடிவு வெளியான நாட்களில் இருந்து மறுவாரம் அவளின் திருமண நாளும் குறிக்கப்பட்டு இருந்தது. வெண்ணிலா இயல்பிலேயே மிருதுவானவள். யாரிடமும் அதிர்ந்து பேச மாட்டாள். அப்படிப்பட்டவள் அவள் தந்தையிடம் பேசுவதற்கு 1க்கு 2 முறை யோசிப்பாள். தன் மேல் படிப்பு பற்றி தன் தந்தையிடம் எப்படி கேட்பது என்று நினைத்தே கேட்காமல் விட்டுவிட்டாள். இவள் கேட்டிருந்தாலும் அவர் அனுமதித்திருக்க மாட்டார் என்பது வேறு விஷயம். ஒரு வழியாக திருமண நாளும் வந்தது. ஜீவாவிற்கும் வெண்ணிலாவிற்கும் நாளை திருமணம் என்ற நிலையில் யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ இல்லையோ, இந்த திருமணத்தில் இருவருக்கு மட்டும் மிக்க மகிழ்ச்சி. அது வேறு யாரும் அல்ல, யாழினியும் மரகதம் பாட்டியும் தான். ஏனென்றால் திருமணம் என்றால் உணவு வகைகள் ஏராளமாக கிடைக்குமே. அதனால்தான் இருவருமே எதில் ஒத்துப்போகிறார்களோ இல்லையோ சாப்பாட்டு விஷயத்தில் நன்றாக ஒத்துப்போவார்கள். இருவரும் ஒன்றாக சேர்ந்து இரவு விருந்துக்காக தயார்படுத்தி வைத்திருந்த வடை சட்டிக்குள் கையை விட்டு 2 வடையை யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து தனியாக வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கயல்விழியோ, என்ன பாட்டி இது, நீங்களும் சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி? அவ தான் சின்ன பொண்ணு, நீங்க தான் அவளுக்கு புத்திமதி சொல்லணும்னு பார்த்தா நீங்களும் அவளோட சேர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே என்று இருவருக்கும் சேர்த்து வசைபாடி கொண்டிருந்தாள். தற்பொழுது 9ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருக்கும் கயல்விழி. கயல்விழியை இங்கே எதிர்பாராத பாட்டியும் யாழினியும் திருடனுக்கு தேள் கொட்டினார் போல் என்ன செய்வது என்று தெரியாமல் திருவென விழித்து கொண்டு நின்றனர். என் பேத்திக்கு எம்புட்டு அறிவு பாத்தியாடி சின்ன குட்டி, நீதான் இப்படி புத்தி இல்லாமல் சுத்திக்கிட்டு திரியிற. பாரு கயல்விழி எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறான்னு. பாட்டி கயல்விழிக்கு ஐஸ் வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். இவர்கள் முயற்சியை எல்லாம் பார்த்து ஏமாந்து விட்டால் அது கயல்விழி இல்லையே. ஆம், கயல்விழி சிறு வயது முதலே துடுக்குத்தனமானவள். வெண்ணிலாவை போல் அமைதியான குணம் கிடையாது. நியாயம் என்று பட்டால் கொஞ்சம் அதிகப்படியாக கூட வாய் பேசுவாள். ஆனால் அந்த பேச்சியெல்லாம் அவள் அன்னையுடன் நின்றுவிடும். இதுவரை அவளின் தந்தையை இவளின் பேச்சு எட்டியதில்லை. அவரை பொறுத்த மட்டும் வெண்ணிலாவை போல்தான் கயல்விழியும் யாழினியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அவரின் எண்ணத்தை தலைகீழாக மாற்றப் போகிறாள் என்பதை அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. பார்க்கலாம், காலப்போக்கில் கயல்விழியும் வெண்ணிலாவை போல் தன் வாழ்க்கையை தன் தந்தையின் கையில் ஒப்படைக்கிறாளா
இல்லை தன் வாழ்க்கையை தன் கையில் தக்க வைத்துக் கொள்கிறாளா என்று. கயல்விழி: பாட்டி, இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். அம்மா உங்களை ரொம்ப நேரமாக அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடானா சின்ன பிள்ளை மாதிரி யாழினி கூட சேர்ந்துக்கிட்டு வடை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நடந்துட்டு இருக்கிறது உங்கள் பேத்தி கல்யாணம் தான். ஞாபகம் இருக்கா இல்லையா? வாங்க, அத்தை வேற உங்ககிட்ட என்னமோ பேசணுமாம் என்று அழைத்து கொண்டு சென்று விட்டாள். ஆள் தான் பார்க்க அரக்காப்படி சைஸில் இருக்கா. வாயை பாரு, நல்லா பெரிய மனுஷி மாதிரி என்ன பேச்சு பேசுகிறா. அப்படியே அவளோட அப்பம் புத்தி வந்திருக்கு என்று புலம்பிக் கொண்டே அவளின் பின்னால் சென்றார் மரகதம் பாட்டி. பாட்டி சென்றவுடன் தனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைத்த பாட்டியின் வடையையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு ஸ்வேதாவுடன் இணைந்து சாப்பிடுவதற்காக ஸ்வேதாவை தேடிச் சென்றாள் யாழினி. தாத்தா தான் பாவமாக சுற்றி கொண்டிருந்தார். அப்படி தாத்தா என்னதான் அவர் குடும்பத்துடன் சேர்ந்து கலந்து ஆலோசித்தார்? எதற்காக வருத்தப்படுகிறார்? அவர் செய்த தவறுதான் என்ன? இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.